இன்னொரு வார்த்தை என் மருமகளை பத்தி தப்பா பேசினாக்க ஒருத்தர் சொல்லிட்டேன். ஐயோ, ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. அதான் என் காதுக்கு வந்த செய்திய உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தான் போன் அடிச்சேன். கல்யாணமாகி புருஷனை இழந்த ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் வந்து தானா உதவி பண்றேன்னு சொல்லி பண்றான்னா அவன் மனசுல ஆதாயம் இல்லாம சும்மாவா பண்ணுவான்? நடத்துங்க. ஏதோ உங்க குடும்பத்துக்கு ஒரு வழியா நல்லது நடந்ததுன்னா சரி. அப்ப நான் வச்சுட்டுமா? நீ இப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இவளுக்கு மனசு வருதோ? இவளுக்கு எல்லாம் சாவு வந்து தொலைய மாட்டேங்குது. கதிரையும் தனத்தையும் சேர்த்து வச்சு பேசுறாளா? ஒரு விஷயம் புரியலக்கா. என்ன? கதிர் தம்பி எதுக்காகக்கா நமக்கு போய் இஎம்ஐ எல்லாம் கட்டணும்? நம்ம உதவி செய்யறேன்னு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? தனத்துக்கும் என்னமோ. மரகதம், என்னக்கா அது வந்து இது வாய முடிட்டு போன்னு சொன்னேன். இது என்ன மாப்ள? இதுவா? இதெல்லாம் நான் சைனா போகும்போது எடுத்தது மாப்ள. சூப்பரா இருக்கு. இது போன வருஷம் நான் பேங்காக் போனேன்ல, அப்ப எடுத்தது. அடாடாடாடா, நீ ஒரு உலக சுத்து வாலிபையா. உன்ன மாதிரி தான் மச்சான் லைஃப நல்லா என்ஜாய் பண்ணும். ஆர்டிஓ இருந்து வருஷத்துல பாதி நாள் பணமா சம்பாரிச்சு ஆனா மேல குட்டான்னு கொட்டிச்சு. அதை வச்சு இந்த உலகம் முழுக்க போய் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சமரா மச்சான். ஆனா அதுக்கப்புறம் அவ வச்சா பாரு ஆப்பு. அதுக்குதான் இப்ப அவளுக்கு பதிலுக்கு வச்சிருக்கேன். இனிமே அவ வாழ்நாள் முழுக்க கோர்ட் கேஸ் அணைஞ்சு தண்டனை வாங்கி தொடர்ந்து 10 வருஷமாவது உள்ள கம்பி அணுவா. அது போதுமாப்ல எனக்கு. என் வாழ்க்கையை கெடுத்தவ வாழ்க்கைய பதிலுக்கு நான் கெடுத்துட்டேன். இந்த தம்பி எந்த விதத்திலயுமே ஒட்டுறவு இல்லாதவர். நம்ம குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை காட்டி உதவி பண்ணிட்டு இருக்காரு. இவர் நல்ல மனசுக்கு இவர் நல்லா இருக்கணும். இப்படி ஓடி ஓடி வந்து உதவி செய்யறதுனாலதான் ஏதோ ஒண்ணு இடிகிற மாதிரி இருக்குது. இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு உதவி பண்றானா இல்ல தனத்துக்காக இதெல்லாம் பண்றானான்னு ஒண்ணும்